And now approaching the saluting days is the tableau from Andhra Pradesh. ஆந்திர மாநிலத்துடைய அலங்கார ஊர்திகள். இப்போ நம்ம பிள்ளையார் சிலை ஒன்று பார்க்குறோம் இல்லையா, இது வந்து எட்டி கோப்பக்கா பொம்மைகள் அப்படின்னு மரத்தாலான பொம்மைகள். அந்த மாநிலத்துடைய கைவினை மரபு. அது மட்டுமல்லாது ஆந்திராவுடைய சின்னத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த எட்டி கோப்பா பொம்மைகள் வடிவத்தில் அமைந்தது. தெலுங்கு கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய பல்வேறு கொண்டாட்டங்கள். நம்ம தஞ்சாவூர் பொம்மைகள் போல அங்க வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முறையில் ஏட்டி கோப்பா பொம்மைகள் அங்க பிரசித்தி. ஆந்திரா பிரதமருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தானே. Now the tableau from Punjab showcasing its exquisite inlay design art and rich handicrafts. பஞ்சாபுடைய அலங்கார ஊர்தி புல்காரி கைவினை பொருட்கள். உணவு உற்பத்தியில பஞ்சாப் எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்றுகிறது என்று பறைசாற்றும் வகையிலான வேளாண் சாதனைகளை குறிக்கும் வகையிலான அமைப்புகள். பஞ்சாபின் பிரசித்தி பெற்ற கவியான பாபா ஷேக் ஃபரீதுடைய சிலையும் அமைந்திருக்கிறது. On Kartavya Path is the tableau of Goa themed. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். முதல்ல அணிவகுத்து வருவது அழகிய கோவா மாநிலத்துடைய கலந்து கட்டிய கலாச்சாரத்துடைய சங்கமம். இப்போ நம்ம திரையில பார்க்கிறோம் இல்லையா, இந்த ஓவியம் முறை இது வந்து காவி ஓவிய முறை அப்படின்னு செம்மண்ணை வைத்து பயன்படுத்தக்கூடிய ஓவிய முறை, கலை வடிவம். அதை பறைசாற்றும் வகையிலையும் கோவாவுடைய நவீன விளையாட்டு வடிவங்கள், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் உள்ளிட்ட நவீன அம்சங்களை எல்லாம் பறைசாற்றி கோவாவுடைய பண்டைய கலாச்சாரம், நவீன மரபு இவற்றையெல்லாம் வெளிக்காட்டக்கூடிய கோவாவின் அலங்கார ஊர்தியை பார்க்கிறோம். And here comes the tableau of Uttarakhand. உத்தராகண்ட் மாநிலத்துடைய அலங்கார ஊர்தி பல்வேறு சாகச விளையாட்டு தளமாக உத்தராகண்ட் உருவாகி வருகிறது. ஹில் சைக்கிளிங், ட்ரெக்கிங், பேராகிளைடிங் இதிலெல்லாம் வந்து தனது பண்டைய மரபை தாண்டி புதுமைகளையும் முத்திரை பதித்து வருகிறது அப்படின்னு உத்தராகண்டுடைய நடன வடிவங்கள், கலாச்சார வடிவங்கள், அது மட்டுமல்லாது ஹில் சைக்கிளிங், ட்ரெக்கிங் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் உத்தராகண்டில் இப்போ செழித்து வருகின்றன என்பதை குறிக்கும் வகையில் பழமையும் புதுமையையும் பறைசாற்றும் விதமாக உத்தராகண்டுடைய அலங்கார ஊர்தி வரக்கூடிய காட்சிகள். ஹரியானா மாநிலத்துடைய அலங்கார ஊர்தி பகவத் கீதா உபதேசத்தை குறிக்கக்கூடிய காட்சி. குருக்ஷேத்திர யுத்தம் ஹரியானாவில் தான் நடந்ததாக நம்பப்படுகிறது. குருக்ஷேத்திர யுத்தத்தின் காட்சிகள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கீதையை உபதேசிக்கக்கூடிய காட்சி. அதனது பண்டைய மரபுகள், நவீன சாதனைகள் இவற்றையெல்லாம் உள்ளடக்கி பாஜக சமீபத்தில் வெற்றி பெற்ற மாநிலம் ஹரியானா. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியோட பிரதமர் நரேந்திர மோடி அதை வரவேற்கக்கூடிய காட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.